அகிலம் நேயர் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகளுடன். அதிகரித்து வரும் பாதாள உலக கும்பல்களின் அச்சுறுத்தல்களை அடக்கும் வகையில் இராணுவத்தினரை களமிறக்க அரசாங்கம் தீவிரம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன் முதற்கட்டமாக மேல் மாகாணத்தில் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளில் இராணுவத்தினர் களமிறக்கப்பட உள்ளனர். துப்பாக்கி பிரயோகம் உள்ளிட்ட பாரிய வன் செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை கட்டுப்படுத்தவும் கைது செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட உள்ளது. போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் இந்த விடயத்தில் வெற்றிகரமாக செயல்பட தவறியதன் காரணமாகவே இராணுவத்தினரை களமிறக்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. மேல் மாகாணத்தில் பரீட்சார்த்தமாக களமிறக்கப்படும் இராணுவத்தினரின் செயற்பாடுகள் வெற்றியளிக்கும் பட்சத்தில் தென் மாகாணம் உள்ளிட்ட ஏனைய பிரதேசங்களிலும் பாதாள உலக கும்பல்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் இராணுவத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது. கடுவளை பிரதேசத்தில் சற்று முன்னர் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடுவளை அருகே வெளிவிட்ட பிரதேசத்தில் நேற்று மாலை குறித்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ய போலீசார் சென்றிருந்த வேளையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர் போலீசாரை தாக்க முயன்றதன் காரணமாக அவரை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த சந்தேக நபர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 20,000 பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு வெளியேறுவதாக பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு பேராயர் கர்தினல் மல்கம் ரஞ்சித்துடன் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்த கலந்துரையாடலின் போது அவர் இந்த தகவலை வெளியிட்டார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த பிரதமர், இன்று கல்வி தொடர்பாக எங்களுக்கு பல சிக்கல்கள் உள்ளன. எனது அமைச்சகம் நடத்திய ஆய்வில் இலங்கையில் ஆண்டுதோறும் சுமார் 20,000 பிள்ளைகள் பாடசாலைகளை விட்டு வெளியேறுவதாக தெரிய வந்துள்ளது. 2024-2025 பெரும்போகத்தில் நெல், சோளம், பெரிய உப்பு, மிளகாய், சோயா மற்றும் உருளைக்கிழங்கு பயிர் இழப்புகளுக்கு இழப்பீடாக விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு 1484 பில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. விவசாயிகள் அதிகமாக அறுவடை செய்ய ஊக்குவிக்கும் நோக்கில் இலவச பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இந்த பயிர் சேத இழப்பீடு வழங்கப்பட்டதாக கமத்தொழில் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் கீழ் நெல், நாற்று, சோளம், பெரிய வெங்காயம், உருளைக்கிழங்கு, மிளகாய், சோயா போன்ற பயிர்களை பயிரிடுவதற்காக 87,690 ஏக்கர் நிலத்தில் பயிரிடும் 74,958 விவசாயிகளுக்கு ரூபாய் 1,484 பில்லியன் வழங்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் நீண்ட காலமாக நிலவும் வாகன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக வாகனங்களை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. அதன்படி 2000 கப்ரக வாகனங்களை இறக்குமதி செய்ய பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு திட்டமிட்டுள்ளது. சில அரசு துறைகளுக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக புதிய வாகனங்கள் கிடைக்கவில்லை என்றும் இதன் விளைவாக அதிகாரிகள் குறிப்பாக களப்பணிகளில் ஈடுபடுபவர்களுக்கு குறிப்பிடத்தக்க சிரமங்கள் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் கலாநிதி சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கை முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளுக்கு தரமற்ற தடுப்பூசிகளை விநியோகிக்கப்பட்டதாக கூறப்படும் சந்தேக நபரின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள மருந்து நிறுவனம் ஒன்றின் உரிமையாளரான சுதத் ஜானக பெர்னாண்டோ தாக்கல் செய்த பிணை மனுவையே கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்திரிக கலிங்கவன்ச நிராகரித்துள்ளார். இந்த வழக்கு ஏற்கனவே மேல் நீதிமன்ற ட்ரையல் அட்பார் அமர்வில் விசாரிக்கப்படுவதால் பிணை மனுவை தமது நீதிமன்றால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நீதிபதி அறிவித்துள்ளார். திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பச்சனூர் சந்தியில் வைத்து கார் டிப்பர் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் காரில் பயணித்த ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த விபத்து வெள்ளிக்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது. காரில் பயணித்தவர்கள் தோப்பூரிலிருந்து மன்னாருக்கு வேலை நிமித்தமாக சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் வந்த டிப்பர் வாகனத்துடன் நேருக்கு நேர் மோதியதாலே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது காரில் பயணித்த தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்த 33 வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார். மொனராகல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியைச் சேர்ந்த 13 வயது பாடசாலை மாணவி ஒருவர் வீட்டில் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 6ஆம் தேதி மாலை இடம்பெற்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிறுமியின் தாயார் சுமார் 4 ஆண்டுகளுக்கு முன்பு கணவனையும் பிள்ளையையும் கைவிட்டு சென்று விட்டார். 9வது தரத்தில் கல்வி கற்று வந்த சிறுமி தனது பாட்டி மற்றும் தந்தையுடன் வசித்து வந்துள்ளார். அவர் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞனுடன் காதலுறவில் இருந்துள்ளார்.
இந்த இளைஞன் அவருக்கு கையடக்க தொலைபேசி ஒன்றை கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது குறித்து அவரது தந்தைக்கு தகவல் கிடைத்ததும் மகளை கடுமையாக எச்சரித்ததுடன் கையடக்க தொலைபேசியை உடைத்து எறிந்துள்ளார். இதனால் மனமுடைந்த சிறுமி உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு கொக்குத்தொடுவாய் கலப்பு கடலில் தொழிற்சிக்கு சென்ற இளைஞன் இனந்தெரியாதாரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் கொக்குத்தொடுவாய் வடக்கினைச் சேர்ந்த ஜெயராஜ் சுபராஜ் என்ற 21 வயதுடைய இளைஞனே கொலை செய்யப்பட்டுள்ளார். நேற்று இரவு தொழிலுக்கு சென்ற இளைஞன் நேற்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இளைஞனை துரத்தி வந்த இனந்தெரியாதோர் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. அதிகாலை 2:30 மணியளவில் நபர் ஒருவர் தொழிலுக்கு செல்லும் போது குறித்த இளைஞன் வீதியில் வீழ்ந்து கிடப்பதை அவதானித்துள்ளார். குறித்த பகுதியில் ஜானை நடமாட்டம் அதிகமாகையால் ஜானை அடித்திருக்கலாம் என்று சென்று பார்த்த போதே இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் கொக்குளாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பலாங்கொடை இம்புல்பே ரத்தினகொல்ல பகுதியில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் இலங்கை விமானப்படையின் பெல் 412 உலங்கு வானூர்தி ஈடுபட்டு வருவதாக விமானப்படையின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. நல்லூர் திருவிழாவில் நகைகளை திருடும் நோக்கில் இலங்கையின் பல பாகங்களில் இருந்தும் திருடர்கள் நல்லூர் ஆலயத்திற்கு வருகை தந்துள்ளமையால் ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்கள் அவதானமாக இருக்குமாறு ஜாழ் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். ஆலய சூழலில் திருடர்களின் நடமாட்டம் காணப்படுவதால் போலீசார் இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். எனவே ஆலயத்திற்கு தங்க நகைகளை அணிந்து வருவதை தவிர்க்குமாறும் அணிந்துள்ள தங்க நகைகளில் கவனம் செலுத்துமாறும் போலீசார் கோரியுள்ளனர். அத்துடன் போலீஸ் சீருடை மற்றும் சிவில் உடைகளில் போலீசார் ஆலய சூழல்களில் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் எனவும் அருகில் உள்ளவர்கள் தொடர்பில் சந்தேகங்கள் எழுந்துள்ளதால் போலீசாருக்கு உடன் அறிவிக்குமாறும் போலீசார் கோரியுள்ளனர். இலங்கை பிரஜையை கடத்த ஏற்பாடு செய்த குற்றச்சாட்டில் ஒரு பெண் உட்பட 3 மலேசிய நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளனர். குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஜி சாந்தியா தர்ஷினி, ஜனார்த்தனன் அபுபிள்ளை என்ற 2 மலேசியர்களும் வதிவரன் பழனி என்ற இளைஞருமே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நீதிமன்றில் இது தொடர்பான குற்றச்சாட்டுகள் தமிழில் வாசிக்கப்பட்ட போது அவர்கள் அதனை ஒப்புக்கொண்டதாகவும் வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பிற்குள் வருவதால் எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிடப்படுகிறது. கட்டுநாயக்கா விமான நிலையம் வழியாக இலங்கைக்குள் நுழைய முயன்ற சீன பிரஜையொருவர் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் உள்ள ஒரு சைபர் மோசடி நிறுவனத்தில் பணிபுரிந்த சீன பிரஜை கைது செய்யப்பட்ட நிலையில் உடனடியாக நாடு கடத்தப்பட்டுள்ளார். அவர் மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து ஏர் ஏசியா விமானம் AK-45 மூலம் கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்தடைந்தார். குறித்த சீன நாட்டவர் சுற்றுலா விசா வகையைச் சேர்ந்த வணிக பிரிவின் கீழ் இலங்கையில் செயல்படும் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருவதாக கட்டுநாயக்கா குடிவரவு அதிகாரிகளிடம் தெரிவித்துள்ளார். எனினும் அவர் வகித்த பதவி குறித்த தெளிவான மற்றும் குறிப்பிட்ட தகவலை வழங்க தவறியுள்ளார். மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனைகளுக்கு சகல தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்வு காண்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் அபிவிருத்தி திட்ட பணிகளை இடைநிறுத்துவதற்கு மின்சாரத்துறை அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. காற்றாலை மின் உற்பத்தி திட்ட விவகாரம் தொடர்பில் இன்னும் 2 வாரங்களுக்கு பின்னர் ஜனாதிபதி தலைமையில் விசேட பேச்சில் ஈடுபடுத்துவதற்கும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மலையகத்தின் பல பகுதிகளில் தொடர்ந்தும் சிறுத்தைகளின் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த வகையில் கடந்த வாரங்களில் சிறுத்தைகள் வீட்டில் வளர்க்கப்படும் செல்ல பிராணிகளை கவ்விக்கொண்டு செல்லும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அவ்வாறான சம்பவங்கள் அங்கு பொருத்தப்பட்டிருக்கும் CCTV கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் அகிலத்தின் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.